இன்றைக்கி இந்த வீடியோவில் சம்மர் ஸ்பெஷல் மேங்கோ ஸ்டஃப்டு குல்ஃபியை எப்படி பண்ணுறதுன்னு வீட்லேயே காமிக்க போகிறேங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஆத்யா. வெல்கம் டு அவர் சேனல் ஆத்யா ரெசிபீஸ் அண்ட் விலாக்ஸ். இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ரொம்ப நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் எல்லாம் இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்காக ஸ்டவ் மேலே பேனை வச்சுட்டு 1 லிட்டர் வரைக்கும் திக்கான பாலை ஊற்றிக்கிட்டு இந்த பால் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கொதிச்சு வரணும். இப்போ இதுலேயே ஒரு 5 பாதாம் 5 முந்திரி பருப்பை இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிவிட்டு அந்த பவுடரை போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு ஏலக்காவை தட்டி போட்டுக்கோங்க. ஒரு 100 கிராம் அளவுக்கு சர்க்கரையை போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி வரணும். இந்த மாதிரி ஒரு 1/4 பங்கு பால் ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னா போதும். கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது பக்கத்தில் இறக்கிட்டு நல்லா கூலாகட்டும். இப்போ நல்லா பழுத்தா இந்த மாதிரி மாம்பழத்தை ஒரு 3 எடுத்துகிட்டு மேலே இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் வச்சுக்கோங்க. எல்லாமே இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ உள்ளே இருக்கிற இந்த கொட்டையை நைஃபால் சுற்றி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரியே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த சீசனில் இந்த மாதிரி மாம்பழம்லாம் நிறைய கிடைக்கும்ல. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுட்ட இந்த குல்ஃபி பேட்டர் இருக்குல்ல, அதை எல்லாத்துலேயுமே ஊற்றிக்கணுங்க. இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே போட்டுட்டு மேலே இந்த மூடி மாதிரி முன்னாடி நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம்ல, இந்த பீசஸை வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 6லிருந்து 8 மணி நேரம் விட்டுட்டிங்கன்னா போதும். இப்போ மீதி இருக்கிற இந்த குல்ஃபி பேட்டரை இந்த மாதிரி மட்கா பாட்ஸில் போட்டுட்டேங்க. அவ்வளோதான், மட்கா குல்ஃபி கூட ரெடி ஆயிடுச்சு. ஒரே ரெசிபியை வச்சு 2-3 குல்ஃபியை பண்ணி நான் இங்கே ஓவர் நைட் ஃப்ரீசரில் வச்சுட்டேங்க. குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்களா எவ்வளோ க்ரீமியாக இருக்குது. இப்போ மாம்பழத்தில் போட்ட இந்த குல்ஃபியை கூட பார்க்கலாம். அவ்வளோதாங்க, ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. இது கூட கரெக்டாக. இப்போ மேலே இந்த மாதிரி தோலை சீவிக்கணும். இன்னும் என்ன, தோலை எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு சாப்பிட்ணுங்க. அவ்வளோதான். உள்ள குல்ஃபி மேலே இந்த பழுத்த மாம்பழம் 2 காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் மேங்கோ ரெசிபிஸ் எல்லாம் இருக்குது. லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுவும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் உங்கள் ஆத்யா. பாய் பாய்.